ஆம் தந்தையே, தாயார் என்னிடமும் இவ்வாறுதான் நடந்து கொண்டார். நான் யுத்த கலைகளை பயிற்சி மேற்கொண்டிருந்தேன். அப்பொழுது அவ்வாறு இல்லை மகனே, அம்பு நேராக இருக்க வேண்டும். மகனே, இதில் அம்பை விடு. தாயே, நான் தனியாகவே பயிற்சி செய்து கொள்கிறேன். ஏன் தனியாக? இதற்கு முன்பு உன்னுடன் வேறு யாரும் இல்லை. நானும் சில காரணங்களால் கைலாயத்தை விட்டு விலகி இருந்தேன். இப்பொழுது நான் வந்துவிட்டேனே. குறிப்பார்த்த அம்பை விடு. இரவு முழுவதும் நான் பயிற்சி செய்து கொண்டே இருந்தேன். என்னுடைய கைகளில் இப்பொழுதும் வலி இருக்கிறது. எங்களை மன்னியுங்கள் மகாதேவா, எங்களுக்கும் இது போன்றுதான் நடந்தது. நந்தி, எதற்காக பொறுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? விரைந்து வேலையை முடியுங்கள். ஏதேனும் செய்யுங்கள் தந்தையே. நீங்கள் தான் ஏதேனும் வழியை கண்டுபிடிக்க வேண்டும். கைலாயத்தில் சிறிய காரியங்களில் எல்லாம் தாய் தலையிடக்கூடாது. எதற்காக தாய் இப்படி நடந்து கொள்கிறார் என்று புரியவில்லை. என்னவாயிற்று? ஏன் அனைவரும் சோகமாக உள்ளீர்கள்? நல்ல வேளை வந்து விட்டீர்கள் மாமா. இதன் பிறகு நீங்களும் தந்தையாரும் தாயிடம் இந்த விஷயத்தை பற்றி பேசுங்கள். ஏனென்றால் எங்களுக்கும் அவர்களின் அதிகமான கவனிப்பிலிருந்து சிறிது நேரம் ஓய்வு வேண்டும். கவலை கொள்ளாதே கணேஷா, அனைத்தும் விரைவில் சரியாகிவிடும். இந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கு நாம் பேசி ஒரு முடிவிற்கு வரலாமா மகாதேவா? ஒருமுறை நான் உனக்கு முக்தி கொடுத்து விட்டால் அதற்கு பின்னர் மனித உலகத்திற்கு மட்டுமல்ல, தேவலோகத்திற்கும் அழிவு வந்துவிடும். வந்துவிடே! நீ எங்கே இருக்கிறாய்? நான் சொல்வதை கேள். நான் உன்னுடன் யுத்தம் புரிய இங்கு வரவில்லை. உனக்கு முக்தி தருவதற்காக இங்கு வந்திருக்கிறேன். எனக்கு முக்தி அளிக்கவா? யார் நீ? நான் தேவ இந்திரதேவன். அப்படி என்றால் தேவராஜா இந்திரனா? என்னால் என்ன காரியமாக வேண்டும்? கவனமாக கேள். உன்னுடைய பெயரானது ஒரு சிறப்பு காரணத்திற்காகத்தான் வைக்கப்பட்டுள்ளது. உன்னுடைய வரத்தை நீ பயன்படுத்த வேண்டும். நீ எனக்காக மனித உலகத்தில் அழிவினை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு கைமாறாக நான் உனக்கு இவ்விடத்தில் இருந்து முக்தி அளிப்பேன். ஏனென்றால் நீ இங்கு பல யுகங்களாக அடிமையாக இருக்கிறாய்.